கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே நாம் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அருமையான தேவ சபையே, கர்த்தர் நமக்கு இந்த 11வது மாதத்தின் முதல் இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவரை நாம் எல்லாரும் ஒரு மனதோடு முழு மனதோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்கள் மகிமையின் தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் எங்களை கண்மணி போல் காக்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 2020வது வருஷம் 11வது மாதம் முதல் தேதிக்காக உமக்கு நன்றி. முதல் உம்முடைய நாள் அப்பா, கர்த்தருடைய நாளிலே நீர் எங்களை ஆவிக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இயேசப்பா பரிசுத்த ஆவியிலே நாங்கள் நிரம்பி உம்மை ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இயேசப்பா குடும்பமாக ஆங்காங்கே கூடி ஆராதிக்கிற சபையின் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆண்டவரை பிரசன்னம் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதனையின் மூலம் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை முழுவதும் உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆராதனை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், பாடுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இசைக்கரை வாசிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியினாலே நிரப்பி ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. பிறகு சங்கீதங்கள், ஜெபங்கள், உடைய செய்தி எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு மட்டும் பரலோகத்தின் தேவன் தாமே தலைமை தாங்கி இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதியும், உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு எங்க இருந்தாலும் சரி நாம் தேவனை ஆராதிக்கும்படி நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். தயவு செய்து அருமையான தேவ பிள்ளைகள் உற்சாகத்தோடு கருத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. இந்த காலை வேளையில கூட தேவனை எல்லோரும் உற்சாகமாக ஆராதிப்போமா? Hallelujah. Amen. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம். Hallelujah. நம் தேவன் அவர் என்றென்றும் மாறாத உண்மை உள்ள தேவன். Hallelujah. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. அதை விசுவாசிக்கிறவர் இருக்கிற இடங்களில் 2 கரங்களை நீங்க தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus. Hallelujah. ஓ, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஹalleluya. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? Thank you Jesus. உம்மை நாங்கள் ஆராதிப்போம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. எல்லோரும் மீண்டுமாக நன்றியோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போமா? Thank you Jesus. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய 2 கண்களை ஏறெடுப்போம். ஹalleluya. நம்முடைய வாய்களை விரிவாக திறந்து, ஓ இதோ நன்மையினால நம்மளுடைய நாட்களை, நம்முடைய ஹalleluya ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வருடத்தையும் ஓ நன்மையால முடிசூட்டி வழி நடத்துகிற தேவன். ஹalleluya. இந்த உலகத்துல எத்தனை பாடுகள் இருந்த போதிலும், எத்தனை சோதனைகள் இருந்த போதிலும் நம் தேவன் நம்மளை கைவிடாமல் காத்த தேவன் அல்லவா? ஹalleluya. நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் எங்களுடைய உள்ளங்களை தேற்றி நீரே, உமக்கு நன்றி. ஹalleluya. எங்களுடைய காயங்களை உம்முடைய அபிஷேக தைலத்தினால் ஆற்றி நீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. அப்பா பலன் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பலனை தந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. ஓ உண்மையானவரே, அசைவாடுகைகள் மத்தியில் அசைவாடுகிற தேவ ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் அப்பா. எங்கள் மத்தியில் அப்பா எங்களுடைய இந்த உள்ளம் நிரம்ப ஆண்டவரே சப்பா
நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை உண்மையோடு கூட நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையோடு கூட உம்மை ஆராதி சேர்ந்து சொல்லுவோமா? இந்த எங்கள் உள்ளங்களை ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையே அப்பா, இந்த இடம் அசையணும், எங்கள் உள்ளம் நிரம்பணும். உம்மை ஆராதிக்கும் போது உம்முடைய வல்லமையால நாங்கள் நிரம்பணும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ உம்முடைய ஆண்டவரே, அநாதி ஸ்நேகத்தால எங்களை நேசித்து அப்பா உம்முடைய காரணத்தினால எங்களை இழுத்து கொண்ட தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஓ தேவச்சனமே, நம் தேவனுடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, நம் தேவனுடைய தயவு பெரியது. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு கூட அவரை ஆராதிப்போமா? நம் தேவன் அவர். ஹல்லேலூயா. இதோ இந்த உலகத்துல யாருமே இல்லாமல் எவ்வளவோ நாட்கள் அலைந்த போதிலும் நம்மள அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நம் தேவன் அப்பொழுதெல்லாம் அவருடைய அன்பை நமக்கு காட்டி நம்மளை அரவணைத்து நம்மளை காத்து நம்மளை வழிநடத்திய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலையில்லாத உலகத்துல நிகரில்லாத இயேசுவானவர் நம்மை அணைத்து அவருடைய அன்பினால சேற்றி அரவணைத்து நம்மளை காத்து வழி நடத்தினார் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அந்த நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போமா? எல்லாரும் இந்த காலை வேளையில உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா அவரை உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால்
இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அழைத்தேனையா, நிகரில்லாத இயேசுவே மன்னித்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அழைத்தேனையா, நிகரில்லாத இயேசுவே மன்னித்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அனுமதித்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறோமையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. Amen. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. எல்லோரும் ரெண்டு கரங்களை தட்டி, நிற்கிற இடங்களில் ரெண்டு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah. உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஓ, துதி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. தேவாதி தேவன், நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயர்ந்தவர். Hallelujah. Hallelujah. உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்தீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பாடுவோம். Hallelujah. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுவோம். Hallelujah. ஓ ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. இதோ இந்த உலகத்தில் நாம் இருக்கிற இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த நாள்ல நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. Hallelujah. நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. தேவ சபையை எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய கிருபை இல்லைன்னா, இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய கிருபை இல்லைன்னா நாம் ஒன்றுமே இல்லை. Hallelujah. Hallelujah. இது அவருடைய சமூகத்துல கூடி நிற்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தை உயர்த்தி உற்சாகமாக அவரை ஆராதிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Amen. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போமா?
எல்லாரும் உற்சாகமாக ஹalleluya. यीशु ने मुझे जीवन दिया है, यीशु ने मुझे जीवन दिया है, यीशु ने मुझे जीवन दिया है, यीशु ने मुझे जीवन दिया है। इसलिए गाएंगे, सबको बताएंगे कि राजा यीशु मसीह है। इसलिए गाएंगे, सबको बताएंगे कि राजा यीशु मसीह है। हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया। यीशु ने मुझे आनंद दिया है, यीशु ने मुझे आनंद दिया है, यीशु ने मुझे आनंद दिया है, यीशु ने मुझे आनंद दिया है। इसलिए गाएंगे, सबको बताएंगे कि राजा यीशु मसीह है। इसलिए गाएंगे, सबको बताएंगे कि राजा यीशु मसीह है। सब मिलकर गाएं। हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया। यीशु ने मुझे चंगा किया है, यीशु ने मुझे चंगा किया है, यीशु ने मुझे चंगा किया है, यीशु ने मुझे चंगा किया है। इसलिए गाएंगे, सबको बताएंगे कि राजा यीशु मसीह है। इसलिए गाएंगे, सबको बताएंगे कि राजा यीशु मसीह है। हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया, हालेलुया आमीन हालेलुया। हम सब मिलकर उसकी महिमा करें हालेलुया, उसकी स्तुति करें हालेलुया। ताली बजाकर ये गीत गा के उसके नाम की महिमा करें। यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, प्यारा लगत है दुलारा लगत है, प्यारा लगत है दुलारा लगत है। यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है। तेरे दरबार मसीह कौन कौन आए, तेरे दरबार मसीह कौन कौन दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है। तेरे दरबार मसीह कौन कौन बैठे, तेरे दरबार मसीह कौन कौन बैठे। बड़े गोर सवार रे हमें प्यारा लगत है, बड़े पूरे सवार रे हमें प्यारा लगत है। यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है। तेरे दरबार मसीह कौन कौन आए, तेरे दरबार मसीह कौन कौन आए। धर्म के भूखे गुनगान रे हमें प्यारा लगत है, धर्म के भूखे गुनगान रे हमें प्यारा लगत है। यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है, यीशु का दरबार रे हमें प्यारा लगत है। Thank you Jesus, hallelujah, amen, hallelujah.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போம். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கோட்டைக்குள்ளாக நம்மளை மூடி மறைத்து அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி இதோ நமக்காக பாசமாய் சிலுவையில் பலியாகி நம்முடைய பாவத்தை எல்லாம் ஹல்லேலூயா அவர் சிலுவையில் வென்று விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிப்போமா? நன்றியோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிப்போம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah. Thank you Jesus. Hallelujah.
ஆமென். உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. ஆமென். இயேசுவே, உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் வணங்குகிறோம். ஹalleluya. ஏனென்றால் உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை மீட்டெடுத்த தேவனீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. எல்லோரும் சேர்ந்து செல்வோமா. அப்பா, உம்முடைய சிங்காசன தண்டையில் எங்களை அழைத்து செல்வீராக ஆண்டவரே. சப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை அழைத்து செல்லும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை, இன்னும் உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. ஹalleluya. உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா, நாங்கள் செய்கிற காரியங்களில் உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஹalleluya. இதோ மானானது ஆண்டவரே நீரண்டை வாஞ்சித்து ஓடுவது போல் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சப்பா உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. அப்பா, எங்களை நடத்தும், எங்களை வழி நடத்தும், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுப்போமா. ले चल मुझे, ले चल मुझे, तू है जहां, ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे, तेरे सिंहासन के पास,
Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி தகப்பனே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்திற்காக நன்றி. ஆமென். ஆவியானவரே அப்பா, இது ஆண்டவரே இந்த வேலையில எங்களுடைய ஆராதனையை முகர்ந்து நம்முடைய சிங்காசனத்திலிருந்து எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 124 1 முதல் கடைசி வசனங்கள். சங்கீதம் 124 1 முதல் கடைசி வரை. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்பதே. நம்ம எல்லாரும் தேசத்தின் காரியங்களுக்காக இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை, புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு கடந்த நாள் பாதையில் நம்ம சென்றிருப்போம், எத்தனையோ கண்ணீரின் பாதையில் இருந்திருப்போம், வியாதியில் இருந்திருப்போம், போராட்டத்தில் இருந்திருப்போம். ஆனாலும் எல்லாவற்றிலும் நம்மளை எல்லா கண்ணிகளிலிருந்து நம்மை தப்பிவித்து ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளில் மத்தியிலே வாசமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஈவாய் கொடுத்து இந்த புதிய நாளை காணும்படியாக கொடுத்தீர், புதிய மாதத்தை காணும்படியாக கொடுத்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க, எத்தனை ஆசீர்வாதங்கள், எண்ணில்லாத நன்மைகளை எங்கள் கொடுத்து விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் இல்லை, ஆராதிக்க முடியதில்லை, துதிக்க முடியறதில்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளிலே மரணத்தை நோக்கி சென்றிருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தல் இந்த காலை வேலையில உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் பூராவாக எங்களை பலப்படுத்துங்க, இந்த நாள் பூராவாக உங்களுடைய சத்தியத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வசனத்தின் கேட்டபடி அதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வசனத்தின்படி நடக்க உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் உமக்கு நேரங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாங்கள் உண்மை ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறீங்க. முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருப்பது, நிர்மலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர்கள் ஆண்டவரே, அதன் மத்தியிலும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து ஆண்டவரை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆண்டவரை ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆராதனையிலே தேவனே நீங்கள் மகிமைப்பட்டீங்க, அதுக்காக நன்றி. இந்த நாளில் எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய உள்ளத்தை பார்க்குறீங்க. எந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி உண்மை ஆராதிக்கிறோம், எப்படி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்கள் உள்ளத்தை பார்க்குறீங்க. நன்றி ஆண்டவரே. எசப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே எங்களை ஆண்டவர் தேசத்தின் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு, பிரச்சனைகள் நடக்குது, மரணங்கள் இருக்குது ஆண்டவரே, போராட்டங்கள் ஆண்டவரே, கலவரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுங்க. என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கலங்காதபடி பயப்படாதபடி உம்மை நோக்கி பார்க்க எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் இருதயத்தை நம்முடைய கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களுடைய ஆண்டவரே, எங்கள் இருதயத்தையும் செவியை விருத்த சேதனம் ஒவ்வொரு நாளும் செய்யணும் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை கேட்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. பேசுகிற தேவ பிள்ளையை தேவன் மறைத்து ஷெக்கினாவின் மகிமையினால நிரப்பி ஆண்டவரை புதிய அபிஷேகத்தின் வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரை ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தாங்க. நாங்கள் கேட்குற எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி தாங்க. எவைகளெல்லாம் விட்டு விட வேண்டுமோ அவைகளை விட்டு உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ, உங்களை பிரியப்படுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாள் புறாவாக உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். எங்களுடைய ஜெபங்களை கேட்ட அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर के नाम की महिमा हो. கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு ஆராதனை கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर ने एक अच्छा एक आराधना का समय हमें दिया है. கண்டிப்பாக நீங்கள் ஆங்காங்கே கூடி குடும்பமாக கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தியிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். और मैं विश्वास करता हूं कि आपने अपने परिवार के साथ मिलकर अपने अपने जगह में जो है परमेश्वर की आराधना की होगी. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். हमारा परमेश्वर हम सब के ऊपर निगरानी रखने वाला परमेश्वर. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. கர்த்தர் நமக்கு இந்த அருமையான நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने एक नया जो दिन हमें दिया है, एक हफ्ता दिया है, इसलिए परमेश्वर का धन्यवाद करते हैं. கர்த்தர் கடந்த 10 மாதமும் நம்மை கண்மணி போல் காத்து இந்த 11வது மாதத்திலும் கொண்டு வந்தார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். और मैं परमेश्वर का धन्यवाद करता हूं कि बीते 10 महीने तक उसने हमें अपनी आंख की पुतली की नाई संभाल के रखा और 11वें महीना में दिखाया. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஜெபித்து வருகிறோம். சீக்கிரமாய் கர்த்தர் நாம் எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இந்த நாளை கர்த்தர் நமக்கு தருவார். परमेश्वर एक बार फिर से जो हम सब एक जगह एकत्रित होके आराधना करने का वो दिन, वो समय परमेश्वर हमக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को ही महिमा मिले. முக்கியமான அறிவிப்புகளை தயவு செய்து நீங்கள் கவனமாய் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். और एक मुख्य सूचना है, मैं आपसे निवेदन करता हूं कि आप लोग उसे ध्यानपूर्वक सुने. நமக்கு கடந்த 7 மாதமாக நாம் ராபோஜன பந்தியிலே பங்கு வராமல் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். और आप लोग जानते हैं कि हम कुछ मजबूरीवश जो है बीते 7 महीनों से जो है हम प्रभु भोज में हिस्सा नहीं ले पाए हैं. அதனாலே கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்து தேவ சமூகத்துக்கு போது கர்த்தர் நாம் எல்லாருமே ஆங்காங்கே ராபோஜன ஆராதனையிலே பங்கு பெறும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார். और हम इस विषय में जब प्रार्थना कर रहे थे तो परमेश्वर ने एक द्वार हमारे लिए खोला है, एक मार्ग खोला है कि जहाँ पे हम एक बार एकत्रित हो सके और प्रभु बोझ में हिस्सा ले सके. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. அதனால இன்றைக்கு மாலை 5 மணிக்கு பித்தம்பரா சுக்கி என்று சொல்லி நம்ம சபையில் சுக்குர்புர் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். और जो शकरपुर के लोग हैं वो सब जानते हैं कि पीतमपुरा में जो है हमारे पास एक जगह है जहाँ पे आज शाम को जो है हम वहाँ सब एकत्रित होंगे. அதனால 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அங்கே ஆராதனை முடித்து உங்களுக்கு ராபோஜனம் கொடுக்கப்படும், பந்தி கொடுக்கப்படும். और उस एरिया में जो है 5 से लेके 7 बजे के बीच में जो वो सभा होगी और इस दौरान जो है आपको प्रभु बोझ दिया जाएगा. தயவு செய்து சுக்குர்புல் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் அந்த இடத்திற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். और प्रभु बोझ में जितने भी परमेश्वर के लोग हैं आपसे निवेदन है कि आप लोग उस पीतमपुरा के एरिया में एकत्रित हों. அதனாலே அந்த இடம் அருமையான நாம சகோதரர் சைமன் சேகருக்கும் சகோதரர் மனோவா முருகேஷ் அவர்களுக்கும் தெரியும்.
और वो जगह के बारे में जो है भाई साइमन शेखर और मनोवा मुरुगेश को अच्छे से उस जगह के बारे में मालूम है। அவர்களிடத்திலே நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். और अगर आपको पता मालूम करना है तो इन लोगों से आप पूछेंगे तो आपको बता देंगे. அதனால இன்றைக்கு சுக்குர்புல் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் बात जो है आश्रम और मोतीबाग में रहने वाले लोगों के लिए जो है आने वाला इतवार है उस दिन जो है उसका आयोजन किया गया है. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மூத்திபாக்கிலையும் ஆசிரமத்திலும் இந்த ராபோஜன ஆராதனை நடக்கும். और आने वाले इतवार को जो है जो मोतीबाग के आश्रम के जो लोग हैं उन लोगों के लिए जो है प्रभु भोज की जो सुविधा है वो जो आयोजन है वहाँ पे किया गया. அந்த பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சரியான நேரங்களை நாங்கள் அறிவிப்போம். और वहाँ पे इन क्षेत्रों में रहने वाले लोगों को सही समय जो है आपको सूचित किया जाएगा. எல்லாரும் ஜெபித்து அதிலே பங்கு பெறுவோம். और हम सब प्रार्थना करें और उसमें हिस्सा लें. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर को धन्यवाद हो. அதனாலே நாம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாம் என்ன செய்வோம், ஜெபம் செய்து இந்த காரியங்களிலே ஈடுபடுவோம். और इसीलिए जो है हम प्रार्थना में बने रहें और इन विषयों के लिए जो है प्रार्थना करते रहें. நாம் தொடர்ந்து ஊக்கத்தோடு ஜெபிக்கலாம். சீக்கிரமாக நாம் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு சீக்கிரமாய் தரும்படி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். और हम सब लोग हैं बड़ी जिम्मेदारी से जो है हम प्रार्थना करें कि परमेश्वर वो दिन हमें दे जहाँ पे हम सब लोग जो है शारीरिक तौर पे एकत्रित हो के उसकी आराधना और महिमा करने पाए. ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. क्योंकि परमेश्वर से ना होने वाला कार्य कुछ भी नहीं है. நாம் எல்லாரும் உண்மையாய் ஊக்கமாய் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸை குறைந்திருக்கிறதுன்னு சொல்லி செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். और हम सभी लोग जो है जिम्मेदारी के साथ जो है और जागरूकता के साथ प्रार्थना कर रहे हैं और उसी का जो प्रतिफल है कि जो ये महामारी है उसमें कमी आ रही है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. அதனால் நாம் எல்லாருமே தொடர்ந்து தேவ சமூகத்திலே பாரத்தோடு நாம் ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படுவோம். கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और इसीलिए हर एक कार्यों में जो है हम एकजुट होके जो है एकता और ईमानदारी के साथ जो है और जागरूकता के साथ प्रार्थना करें. परमेश्वर उन कार्यों को अपने समय पे पूरा करेगा. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். और परमेश्वर निश्चय ही बड़े कार्य करेगा. நமக்கு தொடர்ந்து நம்முடைய சபையின் மூலமாய் நடக்கிற பெண்கள் உபவாச கூட்டம், வெள்ளிக்கிழமை காட்டேஜ் மீட்டிங், இப்படி சபையின் மூலமாய் நடக்கிற கூட்டங்கள் அந்தந்த और परमेश्वर का धन्यवाद. நாம் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் செய்து செயல்படுவோம். கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और हर एक विषयों में और हर एक कार्यों में जो हम प्रार्थना के साथ आरंभ करें परमेश्वर निश्चय ही बड़े कार्य करेगा. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर का धन्यवाद हो. இதனாலே நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். और आइए आज के दिन में जो है अपने ध्यान को जो अपने हृदय को परमेश्वर के वचन की ओर मोड़ें. நீங்கள் பேனாவும் பென்சிலும் வைத்து வசனங்களை சொல்லும்போது குறித்து நீங்கள் தொடர்ந்து அதை மறுபடியும் வாசிக்கும் போது கர்த்தர் வசனத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவார். और पर आपको जो वचन बताया जाता है उसको आप अपने जब कहीं पे लिख के उस पे दोबारा से मनन करते हैं तो परमेश्वर उनके द्वारा जो है आपसे बात करता है. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து காலையில ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்தினார். और आज मैं जब प्रार्थना कर रहा था तो परमेश्वर ने जो है उसके कार्यों को जो है प्रकट किया. उसमें भी जो है उस अध्याय में भी परमेश्वर ने अपनी बातें कही है. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது और आज के हालात को जो हम देखते हैं பிசாசானவன் பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான கஷ்டங்களை, பலவிதமான துன்பங்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்ய तीर्मानितिरुक्கிறார். और शैतान ने जो है ऐसी योजना बनाई है कि वो परमेश्वर के लोगों को, उसकी प्रजा को जो है परेशान करे, उनको तकलीफ दे और उनके विरोध में जो है उपद्रव लेके आए. அவனுடைய வேலை தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை எப்படியாவது தள்ள வேண்டும், கீழே விளைவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் செயல்படுகிறான். क्योंकि उसकी योजना ही यही है कि वो परमेश्वर और उसके लोगों के विरोध में जो है किसी भी तरीके से जो है उनको वो हराना चाहता है, उनको निराश करना चाहता है. वो यही उसी ताक में रहता है. ஆயினாலே தேவன் நமக்கு அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களை நமக்கு வேதத்திலே தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். और इसी प्रकार से परमेश्वर ने जो है शैतान के हर एक चाल को और उसके हर एक योजना और उसके हर एक तंत्र के बारे में पहले से ही हमें जो है बता दिया गया है. அவன் எந்தெந்த விதத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக
அவன் வலைகளை விரிப்பான், கண்ணிகளை வைப்பான் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் முன்கூட்டியே தெளிவாக வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். और परमेश्वर ने अपने पवित्र शास्त्र में जो है उसके द्वारा पहले से ही प्रकट कर दिया है कि किस प्रकार से शैतान कार्य करता है, किस प्रकार से वो परमेश्वर और उनके लोगों के विरोध में योजनाएं बनाता है. ஆனால் தேவ பிள்ளைகள் வேத வசனத்தை தெளிவாக அறிந்து நாம் இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டால் அவனுடைய கண்ணிக்கு நாம் என்ன செய்வோம்? तप्पित கொள்வோம். और इसीलिए अगर हमें वचन की जो है भरपूरी से जो है अगर हमें अच्छा से याद होगा और हमें पता होगा, जानकारी होगी, तो हम उसके चालों को जो है अच्छे से समझ पाएंगे. ஆயினால இந்த நாளில் நாம் வாசித்த சங்கீதத்திலே और इसीलिए आज के दिन में जो हमने भजन संहिता வேத வசனம் சொல்லுகிறது 124 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். और 124 में जो है उसके 7वें वचन को हम पढ़ेंगे. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவே போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். और हमारा जीव पक्षी की नाई चिड़ी मार के जाल से छूट गया, जाल फट गया और हम बच निकले. நம்முடைய ஆத்மா கண்ணிக்கு தப்பியது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். और वहाँ पे लिखा है कि जो हमारा जो प्राण है वो उस जाल में फंस गया है. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் கிறிஸ்துவ சமுதாயத்திலே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் और परमेश्वर के प्यारे लोगों, हम जो एक मसीही समुदाय में जो आप और मैं जो लोग रहते हैं, நம்முடைய நாம் தெளிவாக ஒன்று அறிந்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஆவி ஆத்மா சரீரத்திலே. और हम जो है इस संसार में जो है हमारा जो है प्राण आत्मा और शरीर में जो है हम वास करते हैं. அதனாலே என்னென்று கேட்டால், நான் தேவனுடைய ஆவி தேவனாய கர்த்தர் மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவானான். और जब परमेश्वर ने मनुष्य की उत्पत्ति की तो अपने जीवन का जो श्वास है, जो अपना प्राण है, मनुष्य पे फूंक दिया और वो परमेश्वर की तरह एक बन गया. ஆகினாலே நம்முடைய ஆத்மா தேவனுடைய சமூகத்திலே அது வெளியேறப்பட்டது. और इसीलिए जो हमारी जो आत्मा है वो परमेश्वर की नजरों में बहुमूल्य है. ஆகினாலே வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பார்வையிலே நம்முடைய ஆத்மா அருமையாக இருக்கிறது. और इसीलिए परमेश्वर की नजरों में जो हमारी जो आत्मा है, जो प्राण है, वो बहुत ही बहुमूल्य है. ஆனால் இந்த ஆவி ஆத்மாவை பிசாசானவன் இந்த சரீர பிரகாரமான காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவை ஆவியை கெடுக்க அவன் வகை தேடுவான். और इसीलिए जो शैतान जो है हमारी हमारे प्राण को जो है नाश करने के लिए विभिन्न प्रकार से योजनाएं बनाता है. ஆகையால் நாம் வேதத்திலிருந்து இந்த தெளிவான இந்த வசனங்களை சத்தியங்களை அறிந்து கொண்டால், और इसीलिए अगर हम वचन से जो है इन गहरी सच्चाइयों को अगर हम जान लें, நம்முடைய ஆவி ஆத்மாவை பாதுகாத்து. और इसीलिए जो है भजन संहिता लिखने वाला कहता है कि मेरे प्राण को जो है शैतान के हाथों से, उसके चंगुल से छुड़ा ले. ஆகையால் புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், और इसीलिए जो है नए नियम में जो है प्रेरित पौलुस जो है इस प्रकार से कहता है. 1 தீமோத்தேயு அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கலாம். और हम जो है पहले तीमुथियुस की किताब जो है उसके 3 अध्याय और जो है उसके 7वें वचन हम पढ़ेंगे. 1 தீமோத்தேயு 3 7வது வசனம். और पहला तीमुथियुस जो है उसका 3 जो है 7वां वचन. அவன் நிந்தனையினாலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். और इसीलिए बाहर वालों में उसका नाम जो है सुनाम ना हो, इसीलिए निंदित होकर शैतान के फंदे में फंस न जाना. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், और यहाँ पे तीमुथियुस को लिखने के समय जो है प्रेरित पौलुस इस प्रकार से कहते हैं. அதாவது பிசாசானவன் என்ன செய்கிறானா, மறுபடியும் அதை தெளிவாய் வாசியுங்கள். और हम फिर से जो उस वचन को पढ़ेंगे. அவன் நிந்தையினாலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். और बाहर वालों में भी उसने सुनाम में ऐसा ना हो कि निंदित होकर शैतान के फंदे में फंस जाए. பிசாசினுடைய கண்ணியிலே அகப்படாதபடி நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். और हमें जो हम शैतान के फंदे में और उसके जाल में ना फंस जाए, इसीलिए हमें जो एक अच्छी गवाही को प्राप्त करना जरूरी है. அதனாலே பவுல் தீமோத்தேயுக்கு இதை தெளிவாக எழுதுகிறார். और इसीलिए जो पौलुस है वो तीमुथियुस को जो है उनके लिए बहुत साफ तरीके से ये बात कहते हैं. ஏனென்றால் இந்த வார்த்தை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது மிக முக்கியமானது. और क्योंकि ये वचन जो
है मसीह जीवन के लिए जो अत्यंत जरूरी और मुख्य वचन है। நீங்கள் மேலே அந்த மற்ற வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது और ऊपर जब आप और वचनों को जब आप पढ़ते हो தெளிவாக நாம் இன்னும் அறிந்து கொள்வோம்। और भी हम ध्यान से हम समझ पाएंगे। 2 தீமோத்தேயு எழுதும் சொல்லும்போது சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம்। और जो है दूसरे तीमुथी की किताब जो है अध्याय 2 उसके जो है 25 और 26 में हम पढ़ेंगे। எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கத் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்। और विरोधियों को नम्रता से समझाए, क्या जाने परमेश्वर उन्हें मन फिराव का मन दे कि वे भी सत्यों को पहचाने और इसके द्वारा इसकी इच्छा पूरी करने के लिए सचेत होकर शैतान के फंदे से छूट जाएं। அதனால இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், और यहाँ पर भी जो स्थान में जो है प्रेरित पौलुस इस प्रकार से कहते இந்த हैं, கன்னியை பிசாசானவன் கொண்டு வருகிறான்। और ये जो फंदा है, ये जो जाल है, ये शैतान लेकर आता அதனால है। இந்த கன்னியிலிருந்து நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் தப்ப வேண்டும்। और इस जाल से, इस फंदे से जो है प्रतिदिन हमें अपने आप को बचाए रखना है। ஏனென்றால் பிசாசானவன் நம்முடைய ஆத்மாவை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான இந்த உலகத்தை கன்னிகளை கொண்டு வருவான்। और क्योंकि वो हमारे प्राण को जो है नाश करने के लिए, हमारे आत्मा को नाश करने के लिए प्रतिदिन कोई ना कोई युक्ति करता रहता है। அதனால வேதத்திலும் अनेक கன்னிகளை பிசாசு கொண்டு வருவான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம்। और इसीलिए पवित्र शास्त्र में जो है शैतान के द्वारा लाए गए हर एक फंदे और उसकी जो चाल के बारे में बताया गया है। ஆனால் மிக முக்கியமான சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்। लेकिन जो है उसमें से जो कुछ बहुत ही अत्यंत जरूरी बातें हैं, जो कुछ मुख्य बातें हैं, वो मैं आप लोगों के बीच में रखना चाहूंगा। ஒரு 2-3 காரியங்களை நாம் தெளிவாக பார்க்கலாம்। और जो 2-3 जो उसके बहुत ही जो मुख्य कार्य है उसके बारे में हम पढ़ेंगे। நாம் அதே சங்கீதம் 106வது சங்கீதம் 35வது வசனத்தை 36வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் இங்கே முக்கியமான ஒரு கன்னியை குறித்து சொல்கிறார்। முதலாவது கன்னி। और हम जो है भजन संहिता 106 में जो है उसके बारे में हम पढ़ेंगे। 106, 35, 36 और उसमें जो है 35 और जो है 36वां वचन। ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கன்னியாயிற்று। वरन उन्हीं जातियों से हिल मिल गए हैं और व्यवहारों को सीख लिया और उनकी मूर्ति पूजा करने लगे और उनके लिए वह एक फंदा बन गया। 35, 36 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது। இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், और यहाँ पे जो है ये भजन संहिता लिखने वाला इस प्रकार से कहता है, முதலாவது அவன் கொண்டு வருகிற கன்னி விக்கிரகத்தின் கன்னி। और वो जो सबसे पहला जो चाल चलता है, सबसे पहला जो फंदा है, वो है मूर्ति पूजा करवाना। விக்கிரகம் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, और मूर्ति पूजा के विषय में जब हम देखते हैं, வேதத்திலே अनेक காரியங்களை சொன்னாலும் और वचन में जो है बहुत सारी बातें उस विषय में कही गई है। வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு சொல்லுகிறார், और प्रेरित पौलुस जो है कलीसियाओं के लिए जो इस प्रकार से कहता है, அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, और इफिसियों की पत्री उसके 5वें अध्याय और 5वें वचन को जो हम पढ़ते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள்। और वहां पे जो इस प्रकार है, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே। और क्योंकि तुम यह जानते हो कि किसी भी व्यभिचारी या अशुद्ध जन या लोभी मनुष्य जो मूर्ति पूजने वाले के बराबर है, मसीह और परमेश्वर के राज्य में विरास नहीं होंगे। அதனாலே பொருளாசை என்கிற ஒரு விக்கிரக ஆராதனை, और जो वस्तुओं की जो लोभ लालसा है, वो एक प्रकार की जो है मूर्ति पूजा है। பிசாசானவன் அருமையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கிற முதலாவது கன்னி
அருமையான தேவ பிள்ளைகளை விக்கிரக ஆராதை என்கிற பொருளாசை பணாசை और जो शैतान जो है परमेश्वर के लोगों के विरोध में जो पहली चाल चलता है वो जो है उन लोगों को वस्तुओं के अधीन कर देता है, उनके लालच में डाल देता है। பவுல் கொலோசி சபைக்கும் சொல்லுகிறார், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம்। और जो है कुलूसियों की जो किताब है उसके 3 में हम देखते हैं, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். और जब मसीह जो हमारा जीवन है प्रकट होगा तब तुम भी उसके साथ महिमा सहित प्रकट हो जाओगे। इसीलिए अपने अंगों को मार डालो और पृथ्वी पर है अर्थात व्यभिचार, अशुद्धता, दुष्कामना, बुरी लालसा और लोभ और जो मूर्ति पूजा के ही बराबर हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। और परमेश्वर को महिमा मिले। நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக और हम परमेश्वर की महिमा को प्राप्त करने நானும் இந்த பூமியிலே வாழும்போது और आप और मैं जब इस संसार में जब हम जीते பிசாசானவன் இப்படி பொருளாசை என்கிற விக்கிரகத்தை நமக்குள்ளாய் கொண்டு வந்து விடுவான்। और शैतान जो है जो लोभ लालसा नाम की जो मूर्ति पूजा है वो हमारे सामने ले आता है। நாம் விக்கிரகங்களை போய் நாம் வணங்காவிட்டாலும் भले ही हम जो मूर्तियों की पूजा नहीं करते हैं, வேத வசனம் இது நமக்கு சொல்லுகிறது பொருளாசை என்கிற விக்கிரகம் நமக்குள்ளாய் வந்துவிடும் என்று। लेकिन वचन कहता है कि लोभ लालसा जो एक मूर्ति पूजा के समान है, ऐसी इच्छा हमारे भीतर प्रवेश कर जाएगी। ஆயினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, பிசாசு கொண்டு வருகிற முதல் கண்ணி பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை। और जो शैतान जो पहली चाल चलता है, जो पहला फंदा है वो लोभ लालसा नाम का जो है मूर्ति पूजा है। நீங்க வேதத்துல இன்னும் வாசிக்கும் போது உபாகம் 7:16 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பவே சொல்லி இருக்கிறார், ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலும் பவுல் சபைக்கு சொல்லுகிறார்। और हम जो पुराने नियम में जो व्यवस्था भवन के जो है 7:16 में देखते हैं, और उसी प्रकार से परमेश्वर ने नए नियम में भी उसी प्रकार से कहा है। ஏனென்றால் தேவனுக்கு தெரியும், क्योंकि परमेश्वर अच्छे से जानते हैं பிசாசு தம்முடைய ஜனங்களை எப்படியாவது கண்ணியிலே மாட்ட வைத்து அவர்களை தேவனிடத்தில் இருந்து பிரிப்பான் என்று தேவன் அறிந்திருக்கிறார்। क्योंकि परमेश्वर पहले से ही जानता है कि शैतान जो है ऐसी चाल चलेगा कि वो परमेश्वर के लोगों को उनसे अलग कर देगा। அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் நானும் இந்த பிசாசுடைய முதல் கன்னியாகிய இந்த பொருளாசை பணாசை இவைகளுக்கு நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும்। और इसी जो है हमारा जो ध्यान है संसार की लोभ लालच से, जो है संसार की कामनाओं से हमें अपने आप को बचाए रखना है। ஏனென்றால் இந்த பொருளாசையிலே இந்த விக்கிரகத்திலே பணாசையிலே இழுக்கப்பட்டு நிறைய பேர் தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டார்கள்। और क्योंकि ऐसे बहुत सारे लोग हैं जिन्होंने सांसारिक लालच की वजह से सांसारिक लोभ लालसाओं में फंस के जो है अपने प्राण गवा दिए हैं। பிசாசானவன் நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்கு அவன் முதலாவது வைக்கிற கண்ணி பொருளாசை என்கிற விக்கிரகம்। शैतान जो है हमारे प्राण को नाश करने के लिए जो सबसे पहला जो फंदे का इस्तेमाल करता है वो सांसारिक लोभ लालच का ही इस्तेमाल करता है। ஆயினாலே தேவன் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்। और इसीलिए परमेश्वर ने बहुत ही साफ तरीके से हम पर प्रकट किया। இந்த உலகத்திலே எவ்வளவு நமக்கு ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி இருக்கிறார்। और उसमें कहा गया कि संसार में जो है चाहे हम कितने भी ऐश्वर्य और बाकी चीजें मिल जाए, लेकिन वो हमें प्राण नहीं दे सकते। ஆயினால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாவற்றையும் வெறுத்து வர சொன்னார்। और इसीलिए जो है यीशु मसीह ने कहा कोई मेरे पीछे होना चाहता है तो उसको सारी जो संसार को त्यागना होगा। அருமையான தேவ சபையே, நாம் ஆண்டவரை பின்பற்றி வரும்பொழுது இந்த சத்தியங்களை நாம் இருதயத்தில் வைத்து நாம் செயல்பட வேண்டும்। और इसीलिए जो हम परमेश्वर के पीछे होने का विचार बनाते हैं तो इन सारे कार्यों को सोच के ही हमें कदम उठाना होगा। நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது। और हम केवल इस संसार की जरूरतों के लिए ही एक मसीह जीवन को ना जिए। தேவன் அதற்காக இந்த உலகத்திலே வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுக்கவில்லை। और केवल इसी के लिए पर प्रभु यीशु मसीह जो है संसार में नहीं आया और ना ही उसने इन कार्यों के लिए अपने प्राण दिए। ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தை சிந்தி மரித்து ஜெயித்ததற்கு காரணம் உலகம் மாம்சம் பிசாசை
அவர் ஜெயித்தார், நாமளும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. और वो इस बात का जो है एक जो है प्रकट करना चाहता था, इस बात को एक आदर्श बनाना चाहता था, किस प्रकार से उसने जो है शारीरिक कार्यों से जो है उसने जो है विजय पाए, और वो चाहता है कि हम भी उन लोभ लालसाओं में विजय पाए. அதனால் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பிசாசானவன் இந்த கண்ணிக்குள்ளாக அகப்படும்படி அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் பலவிதமாக செயல்பட்டு கொண்டு வருகிறான். और इसीलिए शैतान जो है हमेशा ये योजना बनाता है, ऐसे फंदे में जो है अपने परमेश्वर के दासों को, जो उनके सेवकों को गिराने की युक्ति करता रहता है. அதனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த கண்ணிக்கு நாம் தப்ப வேண்டும். और इसीलिए प्रभु यीशु मसीह को ग्रहण किया है, उन सब को जो है शैतान की इस चाल से अपने आप को बचाए रखना है. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் வாசித்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது என்று சொல்கிறார். और इसीलिए जो है प्रेरित पौलुस ने जो है पहले तीमुथी की किताब अध्याय 6 में जो है उसने धन के लालच के विषय में कहा है. போதும் என்ற மனதோடு தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. और उसने कहा है कि हमें इन सब चीजों को त्याग के जो है एक परमेश्वर की भक्ति भावना के साथ अपना जीवन बिताना அதனால் होगा. இந்த பொருளாசையாகிய விக்கிரத்துக்கு ஒவ்வொரு நாளும் பிசாசினுடைய கண்ணிக்கு நாம் தப்பி வாழும்படி நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். और हमें इस लोभ लालच रूपी जो मूर्ति पूजा है उससे अपने आप को बचाए रखना है. அதனாலே அருமையான தேவ பிள்ளைகளை, முதலாவது நாம் பார்த்தோம் பிசாசினுடைய பொருளாசை என்கிற விக்கிரக கல்விக்கு நாம் தப்ப வேண்டும். और इसीलिए हमने देखा कि जो शैतान की जो युक्ति है, जो चाल है लोभ लालच वाली, उससे अपने आप को बचाना है. இரண்டாவது ஒரு முக்கியமான கன்னிக்கு நாம் தப்ப வேண்டும். வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். और हम जो है यहोशू जो है उसके जो 26वें अध्याय में हम पढ़ेंगे. யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனம். और अध्याय 23 में जो है पढ़ेंगे. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். और यहोशू किताब अध्याय 23 उसके 12-13 में इस प्रकार से पढ़ेंगे. क्योंकि यदि तुम किसी रीति से यहोवा से फिर कर इन जातियों के बाकी लोगों से मिलने लगो तो तुम्हारे बीच में बचे हुए रहते हैं, इनसे ब्याह करके शादी करके उनके सहभागिता के साथ रिश्ते जोड़ो, तो निश्चय जान लो कि आगे को तुम्हारा परमेश्वर यहोवा इन जातियों को तुम्हारे सामने से नहीं निकालेगा, और ये तुम्हारे लिए जाल फंदे और तुम्हारे पंजरों के लिए कोड़े हैं, तुम्हारी आंखों के लिए कांटे ठहरेगी. अतः तुम इस अच्छी भूमि में जो तुम्हारे परमेश्वर यहोवा ने तुम्हें दिया है नष्ट हो जाओगे. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. இரண்டாவது கன்னி என்னவென்றால், और दूसरा जो उसका एक जो फंदा है, விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு கலந்து கொள்ளக்கூடாது. विश्वासी जो है अविश्वासी के साथ मेल मिलाप ना करे. ஏனென்று கேட்டால் தேவன் அதை வெறுக்கிறார். क्योंकि परमेश्वर जो है उसको जो नकारता है. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு போய் அங்கே அவர்கள் நீடித்த நாட்களாய் இருப்பதற்கு எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக என்ன செய்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने जो है इजरायली लोगों को जो है मिस्र से निकाल के कनान में उनको दीर्घ आयु देने के लिए जो भी दिशा निर्देश दिए थे उसके बारे में यहाँ पे लिखा हुआ है. அங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் அந்நிய ஜாதியோடு கூட கலந்து கொண்டு நீங்கள் அப்படி பழகும்போது கண்டிப்பாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள். और क्योंकि परमेश्वर जो है यहोशू के द्वारा अपने लोगों से कहता है कि जब तुम अन्य जातियों के साथ मेल मिलाप करोगे तो निश्चय ही तुम परमेश्वर के विरोध में कार्यों को सीखने लगोगे. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் जागृतिயாக இருக்க வேண்டும். और इसीलिए जो आज के दिनों में परमेश्वर के लोगों को उसकी प्रजा को जो है बहुत सचेत रहने की जरूरत है. अनेक விசுவாசிகளை பார்க்கும் பொழுது விசுவாசிகளிடத்தில் அன்பு ஐக்கியத்தை பார்க்கலாம் புற ஜாதிகளிடத்தில்
விசுவாசிகளிடத்தில் அதிகமான ஐக்கியமும் அன்பு வைத்திருக்கிறார்கள். और ये अमूमन ये देखा गया कि एक विश्वासी जो है दूसरे विश्वासी के साथ में जो इतने प्रेम भाव से नहीं रहते जितना वो अन्य जातियों के साथ जो है घुल मिले रहते हैं. अंत में जो है ये कार्य जो है हमें जो है बुराई की तरफ ले जाती है. இங்கே தேவன் தெளிவாக சொல்ல यहाँ पे परमेश्वर जो है बहुत ही साफ लफ्जों में कहता है என்ன செய்வன் அந்நிய ஜாதிகள் அந்நிய அவிவிசுவாசிகளோடு நீங்கள் சேரக்கூடாது அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள கூடாது என்று और சொல்லி वहाँ पे वो कहता है कि जो अन्य जाति है जो परमेश्वर के जो अविश्वासी लोग हैं उन लोगों के साथ हम मेल जोल ना बढ़े और उनके कार्यों में हिस्सेदारी ना ले. நிறைய வசனங்களை தேவன் வேதத்திலே வைத்திருக்கிறார். और उससे संबंधित जो है बहुत सारे वचनों को परमेश्वर ने பழைய कहा है ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் और नए नियम में भी और पुराने नियम में भी. நாம் எல்லாம் வேதத்தை கருத்தோடு வாசிக்கும் போது கண்டிப்பாய் கர்த்தர் நம்முடைய மனக்கண்ணை திறந்து அதை நாம் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். और हम जब वचनों को जो है बहुत सावधानी से पढ़ते हैं तो परमेश्वर हमारी मन की आंखों को खोलता है और उनको समझने में हमारी मदद करता है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर का धन्यवाद हो. வேதத்திலே अनेகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और वचन में जो है बहुत सारे जो है लोगों के बारे में ऐसे उदाहरण दिए गए हैं. அவிவிசுவாசிகளோடு அவர்கள் அவிவிசுவாசிகளோடு சேர்ந்து ஆவிக்குரிய காரியத்திலிருந்து கொஞ்சம் பின்வாங்கினவர்களுடைய நிலைமை மிக பரிதாபமாக மோசமா இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். और हमने देखा कि कैसे एक विश्वासी ने जो है अविश्वासी के साथ में संबंध जोड़ के अंत में जो उनकी दशा कितनी दर्दनाक और दयनीय हो गई थी. இங்கே வேதத்திலும் ஒரு மனுஷனை குறித்து அருமையான தேவ பிள்ளைகளே மற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லுகிறார். और यहाँ पे जो एक परमेश्वर के दास के विषय में जो है दूसरा परमेश्वर का जन इस प्रकार से कहता है. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. और आइए उन वचनों को हम पढ़ेंगे. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26வது வசனம். और नहेमिया जो है अध्याय 13. இங்கே ஒரு மனுஷனை குறித்து நெகேமியா சொல்லுகிறார். और नहेमिया दूसरे एक मनुष्य के विषय में कहता है. 13ஆம் அதிகாரம் 26வது வசனம் நெகேமியா. और नहेमिया की किताब जो है उसका 13वां अध्याय और 26वां वचन. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. और क्या इज़राइल का राजा सुलेमान इसी प्रकार के पाप में ना फंसा था? बहुतेरी जातियों ने उसके तुल्य कोई राजा नहीं हुआ. वह अपने परमेश्वर का प्रिय भी था और परमेश्वर ने उसे सारे इज़राइल के ऊपर राजा नियुक्त किया, परंतु उसको भी अन्य जातियों की स्त्रियों ने पाप में गिराया. இங்கே நெகேமியா சொல்கிறார். और यहाँ पे नहेमिया इस प्रकार से कहते हैं சாலமோன் ராஜாவை குறித்து. और वो सुलेमान राजा के बारे में. சாலமோன் பெரிய ஞானி. और सुलेमान जो है बहुत बड़ा ज्ञानी था. தேவனிடத்திலே கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர். और उसने से परमेश्वर से मांग कर सब कुछ प्राप्त किया था. அவரை போல ஞானமுள்ள ராஜாவும் இல்லை, அவரை போல ஐஸ்வர்யமுள்ள ராஜாவும் இல்லை. और उसके समान जो है ज्ञानी कोई राजा आज तक नहीं हुआ और उसके जैसा जो ऐश्वर्य से भरा धन संपत्ति से भरा कोई राजा भी नहीं हुआ. இப்படிப்பட்டவர் விழுந்து போனதற்கு காரணம் और इस प्रकार के राजा को जो है वो नीचे गिर जाने का जो कारण है அப்படிப்பட்ட இவ்வளவு ஞானம் பெற்ற வைராக்கியமுள்ள இந்த சாலமோன் எப்படி ஆகிவிட்டார் என்று கேட்டால் வசனம் சொல்லுகிறது. और वचन जो ऐसे इस बहुत बड़े जो राजा के बारे में जो सुलेमान राजा के बारे में वो किस प्रकार से वो जो गिरा उसके बारे में कहा गया है. இங்கே அவனை போன்று ராஜா अनेक ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. और उसमें लिखा है कि बहुतेरी जातियों में उसके तुल्य कोई राजा नहीं हुआ. இந்த சாலமோனை போல ராஜா अनेक ஜாதிகளுக்குள்ளே இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். और लिखा है कि बहुत जातियों बीच में जो है ऐसा उसके तुल्य कोई राजा नहीं हुआ. இப்படிப்பட்ட ஞானமுள்ள இந்த சாலமோன் ராஜா और इतना बड़ा ज्ञानी वो जो सुलेमान राजा था புறஜாதிகளோடு ஐக்கியம் வைத்தபடினாலே और क्योंकि उसने अन्य जातियों के साथ में संबंध रखना आरंभ कर दिया அவனுடைய வாழ்க்கையிலே வேதனையான காரியங்கள் வந்தது. और उसके जीवन में जो है दुख से भरे कार्य आ गए. அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள்
பாவம் செய்ய பண்ணினார்களே. और उस प्रकार के मनुष्य को जो है अन्य जातियों ने जो है अन्य जातियों की स्त्रियों ने पाप कराया. ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, சாலமோனை விட நம்மெல்லாம் பெரிய ஞானம் உள்ளவர்கள் அல்ல. और हम जो है सुलेमान से बढ़ के हम बहुत बड़े ज्ञानी नहीं हैं. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவரையே மறுஜாதியான புறஜாதியான ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? பெண்கள் அவரை கீழே பாவத்திலே தள்ளிவிட்டார்கள். और इतने बड़े ज्ञानी राजा को भी जो है अन्य जाति की स्त्रियों ने जो है उसको पाप में गिरा दिया. தயவு செய்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். और इसीलिए हमें बहुत ही सावधान रहने की जरूरत है. 27வது வசனத்திலே நெகேமியா சொல்லுகிறார், और नहेमिया जो उसी में जो है उसी अध्याय के நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்கிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகிறீர்கள். और क्या तुम हमारी सुनकर ऐसी बड़ाई बुरी अन्य जातियों के स्त्रियों में ब्याह करने से परमेश्वर के विरुद्ध पाप करते हो? நாம் அவிசுவாசிகளோடு அதிகமாய் கலந்து உரையாடி நாம் செயல்படுவோம் என்று கேட்டால், और हम जो है अविश्वासियों के साथ में अन्य जाति के लोगों के साथ में बहुत अधिक अगर मेल जोल बढ़ाते हैं तो வேத வசனம் சொல்லுகிறது துரோகிகளாய் விடுகிறது. तो पवित्र शास्त्र कहता है कि हम द्रोही कहलाते हैं. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, அருமையான திருச்சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். और हमें ध्यान पूर्वक रहने की जरूरत है. பிசாசு இரண்டாவது வைக்கிற கண்ணி மறு புறஜாதிகளோடு நம்மை சேர்த்து அவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற. और शैतान जो है अपनी इच्छाओं को अपनी योजनाओं को पूरा करने के लिए जो दूसरी चाल चलता है वो ये है कि हमें अन्य जाति के लोगों के साथ हमें मेल जोल बढ़वाता है. நாம் இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். और क्योंकि हम हमारा ये जो समय में हम जी रहे हैं वो अंतिम दिनों में है. இந்த கண்ணிகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும். और इन चालों से इन योजनाओं से हमें अपने आप को बचाना है. இந்த காரிய சத்தியங்களை நாம் கேட்டு இருந்தால், और अब इन सच्चाइयों को सुनने के बावजूद भी अगर हम लापरवाह बने रहेंगे நம்முடைய ஆத்மாவை இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். तो हम अपने प्राण को और अपने आत्मा को गवा देने वाले दिखाई देते हैं. அதனால் தான் தேவன் சொல்கிறார், और इसीलिए ही परमेश्वर कहता है புறஜாதிகளோடு கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி. और अन्य जातियों के साथ हम मेल जोल ना बढ़ाएं. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்து சபைக்கு தெளிவாக அவர் சொல்லுகிறார். और इसीलिए जो है प्रेरित पौलुस जो है कोरिन्थियोस की जो सभा है उनसे ये बात कहता है. 14 வரை நீங்கள் வாசி எழுதிக் கொள்ளுங்கள், வீட்டிலே வாசியுங்கள். और आप जो है उसके 6 अध्याय में जो है 16 से लेके 18 तक अपने घर में आप पढ़ सकते हैं. அதனாலே விசுவாசிகள் அந்நிய अविविश्वासिகளோடு संबंधம் கலந்து கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. और वहां पे किस प्रकार से लिखा है कि एक विश्वासी जो है अविश्वासी के साथ में मेल जोल ना बढ़ाए. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களோடு திருமணம் செய்வதோ இணைப்பதோ தவறு தேவ பிள்ளைகளே. और जो उद्धार पाए हुए लोग हैं जब वो जो है अन्य जातियों के साथ में उद्धार ना पाए हुए लोगों के साथ ब्याह रचाते हैं तो वो एक पाप है. ஏனென்றால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, क्योंकि वचन में बहुत साफ तरीके से लिखा है விசுவாசிகள் அந்நிய நோகத்திலே பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி. और जो विश्वासी है वो दूसरे लोगों के साथ में ना जुड़े. ஒருவேளை நீங்கள் பழகி சேர்வது இப்போ உங்களுக்கு संतोषமாக தெரியலாம். और हो सकता है कि अविश्वासी के साथ में जुड़ जाना उनसे ब्याह रचाना अभी के लिए थोड़े समय के लिए वो आपको सुखदायक लगे. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிசாசானவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் அவன் கெடுத்து விடுவான். लेकिन जैसे समय और दिन बीतता जाएगा शैतान जो है इस वजह से जो है आपकी आत्मिक जो जीवन है उसका नाश कर देगा. அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், और इसीलिए ही परमेश्वर कहता है நீங்கள் அவிசுவாசிகளோடு சேர வேண்டாம், பிணைக்கப்பட வேண்டாம் என்று और சொல்லி. तुम जो अविश्वासियों के साथ मेल जोल ना बढ़ाए उनके साथ रिश्ता कायम ना करें. தயவு செய்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள और வேண்டும். इस बात को हम बहुत सावधानी से समझें. அவிசுவாசிகளோடு நாம் பழகுவதோ சேர்வதோ பெரிதல்ல. और जो अविश्वासियों के साथ में जो है मेल जोल बढ़ाना कोई बड़ी बात नहीं है. நாம் அவர்களோடு கூட வேலை செய்யற இடத்திலே பழகுறோம், படிக்கிற இடத்திலே பழகுறோம், நாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அவிசுவாசிகளோடு தான் நாம் இருக்கிறோம். और हम जो है अपने कार्य स्थल में अपने पढ़ाई के स्थल में और अपने अड़ोस पड़ोस में जो है अविश्वासियों के बीच में ही रहते हैं. ஆனால் அவர்களோடு கூட அதிகமாய் நெருங்கி நாம் உறவாடி செயல்படும் போது பிசாசு தந்திரமாய் என்ன செய்வான், நம்மை அங்கே இழுத்துக் கொள்வான். और शैतान जो है इसी का फायदा उठा के बड़ी चालाकी से हमें अपनी ओर खींचने लगता है. அதுதான் நெகேமியா சொல்லுகிறார், சாலமோன் பெரிய எல்லா ஜாதிகளிலும் மேன்மையான ராஜாவாக இருந்தாலும்
और इसीलिए जो है नहम्याह कहता है भले ही सुलेमान जो है अब बहुत सारी जातियों के ऊपर जो है बहुत बड़ा राजा हुआ, அந்நிய ஸ்திரீகள் அவனை பாவத்துக்குள்ளாக தள்ளிவிட்டார்கள். लेकिन अन्य जातियों की स्त्रियों ने जो है उसे पाप में गिरा दिया. அதனால் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். और इसीलिए आपको और मुझे बड़ी सावधान रहने की जरूरत है. இதுதான் பிசாசானவன் உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் வைக்கிற இரண்டாவது கண்ணி. और यही बात जो है शैतान जो है बड़ी चालाकी से जो है हमारे विरोध में बिछाने वाला वो फंदा है. அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, தயவு செய்து நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். और कृपया करके हम अपने आप को जो है जांच कर देखें. நாம் இன்றைக்கு அவிவிசுவாசிகளோடு எந்த அளவுக்கு நாம் பழகி கொண்டிருக்கிறோம். और हम इस बात को देखें कि अविश्वासियों के साथ जो है किस हद तक हम अपना मेलजोल और रिश्ता रखते हैं. எத்தனை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். और कितने लोग चाहते हैं कि जो जिन लोगों ने उद्धार पाया है वो अविश्वासियों के साथ में रिश्ता बनाए. நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளும் போது, இணைக்கப்படும் போது பிசாசு உங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். और आप इस बात को ना भूलें जो लोगों ने जो है उद्धार नहीं पाया है, उन लोगों के साथ जब हम मेल जोल और संबंध बढ़ाते हैं तो शैतान जो है हमारे विरोध में एक चाल चल रहा है, एक फंदा बुन रहा है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर का धन्यवाद. இரண்டாவது கண்ணி அவிவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற சேர்க்கப்படுகிற ஒரு காரியம். और जो अविश्वासियों के साथ में मेल जोल बढ़ाना, अविश्वासियों के साथ जो है रिश्ता कायम करना एक प्रकार का जो है एक फंदा है. கண்டிப்பாய் நாம் இந்த காரியத்திலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். और हमें निश्चय ही इन कार्यों के प्रति जो है बहुत सावधान रहने की आवश्यकता है. கடைசியாக ஒரு கன்னியை குறித்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். और अंत में जो है एक और एक फंदे के बारे में जो है बता के मैं इसको पूरा करना चाहूंगा. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12 வரை நான் வாசிக்கலாம். और हम जो है पहले तीमुथी की किताब जो है उसके 6 में जो है 9वें वचन को पढ़ेंगे. குயிக்கா வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:9வது வசனத்திலிருந்து. और पहले तीमुथी की किताब अध्याय 6 उसका जो है 9 से लेके 12 तक. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். और पर जो धनी होना चाहता है वह ऐसी परीक्षा और फंदे और बहुत सारे कारक लालसाओं में फंसते हैं जो मनुष्य को बिगाड़ देती है और विनाश के समुद्र में डुबा देती है. क्योंकि रुपए का लोभ सब प्रकार की बुराइयों की जड़ है, जिसे प्राप्त करने का प्रयत्न करते हुए कितनों ने विश्वास से भटक कर अपने आप को नाना प्रकार के दुखों में छलनी बना लिया है. पर हे परमेश्वर के जन, तू इन बातों से भागा. धर्मी भक्ति विश्वास प्रेम धीरज और नम्रता का पीछा करता रहा. विश्वास की अच्छी कुश्ती लड़ और इन अनंत जीवन को घर ले जिसके लिए तू बुलाया गया है और बहुतों में गवाहों के समान अच्छा अंगीकार किया था. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर का धन्यवाद हो. மூன்றாவது கண்ணி என்னன்னு கேட்டால், और जो अंत में तीसरी जो चाल है, जो फंदा है, ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று, பணக்காரராக வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான காரியம். और जो है धनवान बन जाने की और जो है ऐश्वर्यवान बन जाने की वो लालसा. நாம் ஒரு பெரிய வசதியாக பணக்காரராக ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பினால், அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஒரு பயங்கரமான கண்ணி. और अगर हम चाहते हैं कि हमें हर प्रकार का ऐशो आराम मिल जाए, हम धनी हो जाए, मान लीजिए कि ये इच्छा जो आप आती है वो एक प्रकार की चाल है, एक प्रकार का फंदा है. அதனாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். और इसीलिए हमें बहुत ही सावधान रहने की आवश्यकता है. நம்முடைய ஆவி ஆத்துமாவை கெடுப்பதற்கு பிசாசு வைக்கிற கண்ணி என்னவென்று கேட்டால், और हमारी प्राण और
नाश करने के लिए शैतान जो एक युक्ति और एक जो फंदा तैयार करता है वो நாம் क्या है? முதலாவது பார்த்தோம் விக்கிர ஆராதனை பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. और हमने देखा कि लोभ लालसा रूपी जो एक मूर्ति पूजा है. இரண்டாவது புறஜாதிகளோடு ஐக்கியம் கொள்ளுவது. और दूसरी जो फंदा है वो के साथ जो रिश्ता बनाना, मेल जोल बढ़ाना. மூன்றாவது நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்கிற பணக்காராக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தால் அது ஒரு நமக்கு ஒரு கண்ணி. और तीसरा हम बहुत अधिक धनवान बन जाए, ऐशो आराम मिल जाए, इस प्रकार की जो सोच विचार है वो एक प्रकार का फंदा है. அதனாலே இந்த பண ஆசை பொருளாசை எல்லாவற்றையும் இது என்னவென்று கேட்டால் நம்முடைய தேவனுக்கு விட்டு நம்ம என்ன செய்தோம்னு கேட்டால் பிரித்து விடும் என்பதை மறந்து விடக்கூடாது. और इसीलिए जो हम इस बात को ना भूले कि हमें जो है धन की इच्छा, हमारी लोभ लालसा जो है हमें परमेश्वर से हमें दूर लेकर जाती है. அதனால இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, और इसीलिए यहाँ पे जो वचन इस प्रकार से कहता है, பவுல் தெளிவாக சொல்லுகிறார், और पौलुस जो है बहुत ही साफ तरीके से कहता है, நீங்கள் நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனங்கள் எல்லாம் நாம் என்ன வாசித்தோம் கருத்தாக தேவ பிள்ளைகளே நாம் வாழ வேண்டும் இந்த பூமியில். और जो जिस वचनों को हमने पढ़ा वो यही हमें समझाते कि जब तक संसार में है बहुत ही सावधान पूर्वक रहें. ஏனென்றால் நீங்களும் நானும் நமக்கு பண ஆசையோ பொருள் ஆசையோ தேவையில்லை. और हम आपको और मुझे जो है संसार की लोभ लालसा और बहुत अधिक धन और जो चीजों की हमें जरूरत नहीं இந்த है. உலகத்தில் நம்மளை பார்த்து இவர் பெரிய பணக்காரர், இவர் பெரிய வசதிகள் என்று யாரும் நம்மளை பார்த்து மெச்சவோ பாராட்டவோ தேவையில்லை. और जो है लोग हमारे हमारे हमें देख के हमारी तारीफ करें और बढ़ाई करें कि ये बहुत ही धनवान मनुष्य है, उन सब कार्यों की हमें आवश्यकता नहीं है. இங்கே வேத வசனம் தெளிவாக அநேக காரியங்களை சொல்லுகிறது. और यहाँ पे जो है पवित्र शास्त्र कार्यों के विषय में कहता है. ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலே விழுவார் என்று அதே சாலமோன் சொல்லுகிறார். और सोलोमन खुद कहता है कि जो धनवान बनना चाहता है वो एक प्रकार के फंदे में फंस जाता है. நீதிமொழிகள் 1:19 வேணாம் நாம் வாசிக்க கேட்கலாம். और नीति वचन जो है 1:19 में हम पढ़ के देखेंगे. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். सब लालचियों की चाल एक सी होती है, उसका प्राण लालच ही के कारण नाश हो जाता है. அதாவது பொருளாசையாய் இருக்கிறவர்கள் எல்லாருடைய வழியும் இதுவே. और जितने भी जो लालची लोग हैं उन सब की एक ही चाल है. இது தன்னுடையவர்களை உயிரையே கெடுத்து விடுமா வாங்கி விடும் என்று சொல்லுகிறார் சாலமோன். और सुलेमान कहता है कि वो ऐसे लोगों के, ऐसे लालची लोगों के प्राण तक को जो है नाश நாம் कर ஏற்கனவே பார்த்தோம் அவரை போல ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர் யாரும் இல்லை. और जैसा हमने पहले देखा कि सुलेमान के जैसा जो है धनवान और ऐश्वर्यवान जो है और दूसरा कोई नहीं हुआ. அது மட்டுமல்ல எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், और इसी प्रकार से जो है यिर्मयाह की किताब में जो हम देखते हैं 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, और 5वें अध्याय उसके 26वें वचन में जो हम पढ़ते हैं, 26 குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது, ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள். दुष्ट लोगों में पाए जाते हैं, जैसे चिड़ी मार ताक में रहता है वैसे ही वे भी घात लगाए रहते हैं. वे फंदा लगाकर मनुष्य को अपने वश में कर लेते हैं. जैसा पिंजरा चिड़ियों से भरा हुआ है वैसे ही उनके घर छल से भरे हुए रहते हैं. அதனால இங்கே அருமையான தேவ பிள்ளைகளை எரேமியா சொல்லுகிறார், அதாவது ஐஸ்வர்யவான்கள் எப்படி ஆகிறார்கள். और यहाँ पे जो यिर्मयाह जो बताता है कि लोग जो है धनवान किस प्रकार से बनते हैं. மனுஷர்களை ஆண்டவரை பிடித்து அவர்களை ஏமாற்றி அவர்களை வஞ்சித்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாகிறார்கள் என்று சொல்லி. और लोगों को जो है बहला फुसलाकर जो है धोखाधड़ी करके जो है लोग जो है अमीर बनते हैं, धनवान बनते हैं. அதனால நமக்கு வேண்டியதை தேவன் நமக்கு கொடுப்பார். और इसीलिए हमारी जरूरतों की सभी प्रकार की सामग्री परमेश्वर हमें देता है. வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று और சொல்லி. क्योंकि पवित्र शास्त्र कहता है कि जिस किसी ने यीशु मसीह को ग्रहण किया है उसको वस्तु की घटी नहीं होगी. குட்டிகள் பட்னியா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் பட்னியா இருக்க மாட்டார்கள். और क्योंकि भले ही जवान सिंह जो है भूखे रह जाए लेकिन यहोवा के डरवैयों को किसी प्रकार की कमी नहीं होगी. வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், और यशायाह नबी जो अपने जो है वचन में इस प्रकार से कहते हैं, என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஆகாரத்தை புசிக்கவும் நல்ல வஸ்திரங்களை
உடுத்தவும் நான் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். और वहाँ पे कहा गया कि मेरे लोगों को जो अच्छे वस्त्र पहनने के लिए, हर एक भली वस्तुओं को प्राप्त करने के लिए मैं उनके हाथों के हर एक प्रयास को, हर एक कार्यों को जो आशीषित करूंगा. ஆயினாலே வேத வசனம் சொல்லுகிறது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் போதும் என்று நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. और इसीलिए पवित्र शास्त्र कहता है कि हमारे पास पहनने के लिए कपड़ा, खाने के लिए खाना के लिए अगर जगह है तो वो हमारे लिए काफी हो. ஆயினால் தான் ஐஸ்வர்யமானாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலே விழுவார்கள். और इसीलिए जो है धनवान बनने की सोच रखने वाले लोग जो है उस चाल में, उस फंदे में गिरने लगते हैं. ஆயினாலே பிசாசு மூன்றாவது வைக்கிற கண்ணி நாம் பணக்காராக வேண்டும், ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் சொல்லி. और इसीलिए शैतान की जो तीसरी चाल और तीसरा फंदा वो ये है कि वो हमें जो है अमीर बनने का जो है लालच हमें देता रहता है. அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, நாம் ஆண்டவருக்கு என்று நம்மை அர்ப்பணிப்போம். और हम अपने आप को जो है परमेश्वर के लिए समर्पित करें. இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று உண்மையாய் வாழ்கிறவளை இதுவரை அவர் கைவிடவே இல்லை. क्योंकि इस संसार में जिस किसी ने जो है यीशु मसीह को ग्रहण किया और उसके सच्चाई से उसके साथ चलने वालों को उसने कभी नहीं छोड़ा है. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட और மாட்டார். परमेश्वर अपनी संतानों को, अपने लोगों को कभी त्यागता नहीं है. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகும் என்று வாக்களித்திருக்கிறார். और उसने हमसे वायदा किया है कि ना तो वो हमें त्यागता है और ना ही कभी हमें छोड़ता है. ஆகினால் நீங்களும் நானும் அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை, அவரை மாத்திரம் விசுவாசித்து நம்பி நாம் வாழ வேண்டும். और इसीलिए जो आप और मैं जो है केवल उसके वचन पे और उसकी सच्चाई पे जो है हम जो है भरोसा रखें, उस पे निर्भर रहें और अपना जीवन व्यतीत करें. வசனத்தின்படி வாழும்போது கர்த்தர் நம்மை எந்த ஒரு தீமையானதாதபடி காத்துக்கொள்வார். और हम जो हमारा जीवन जो है वचन के आधार पे उसकी नींव पर चलता है तो परमेश्वर हमें कभी भी त्यागता नहीं, हमें किसी प्रकार की कमी नहीं होने देता. வசனத்துக்கு கொஞ்சம் நாம் விலகி இருக்கும்போது और जब कभी हम वचन से भटक कर जब डगमगाने लगते हैं பிசாசானவன் கண்ணியை கொண்டு வருகிறான். तो शैतान जो है अपनी युक्तियों को, अपनी चालों को चलने लगता இந்த है. நாளிலே இந்த வசனத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். और आज के दिन में परमेश्वर ने इन वचनों के द्वारा हमसे बात की. நாம் எல்லாரும் கண்களை மூடி மறுபடியும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். और आइए हम अपनी आंखें बंद करें और एक बार फिर से जो है परमेश्वर की ओर निहारें. அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வருகிறார். और इस संसार में, इस भूमि में परमेश्वर प्रतिदिन परमेश्वर हमारी जो करता है, हमें जो बचाए रखता है. அதற்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தின்படி தங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்கிறபடினால். और एक ही कारण है कि परमेश्वर के लोगों ने अपने जीवन को जो है उसके वचन के आधार पर, उसकी नींव पर वो लोग चलते हैं. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெறும் இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான வாழ்க்கை மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பது அல்ல. और परमेश्वर के लोगों का इस संसार में जीवन जीने का मकसद केवल एक सुख भरा जीवन जीना ही नहीं है. ஆவிக்குரிய வாழ்க்கையும் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பது. और उनकी जो आत्मिक जीवन में भी जो है हरियाली और जो है भरपूरी होने का मतलब है. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். और इन आशीषों को प्राप्त करने के लिए हमें बहुत सावधान रहने की जरूरत है. இன்னைக்கு பிசாசானவன் இன்னைக்கு விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை அவன் எப்படியாவது அவருடைய ஆத்மாவை கெடுப்பதற்கு அவன் வைத்திருக்கிற தந்திரங்களை இந்த நாளில் நாம் பார்த்தோம். और हमने देखा कि शैतान जो है किस प्रकार से ताक में रहता है कि वो अपने परमेश्वर के लोगों को और उनके सेवकों को, उनके दासों को किस प्रकार से अपने फंदे में फंसा पाए. அவன் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் கண்ணியை வைத்திருக்கிறான். और हमने देखा कि किस प्रकार से वो एक जो फंदा बनाए रखता நாம் है. வாசித்தோம், அவன் கண்ணிக்கு நாம் தப்பினோம் என்று சொல்லி சங்கீதத்திலே और வாசித்தோம். भजन संहिता में लिखा है कि उसके जाल से और उसके फंदे से हम बचा लिए गए हैं. அதனாலே அவன் வைக்கிற 3 கண்ணியை நாம் இந்த நாளிலே பார்த்தோம். और आज के दिन में जो है शैतान की 3 चालों के बारे में हमने देखा. ஒன்று பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை விலக வேண்டும் என்று சொல்லி, கண்ணியிலும் தப்ப வேண்டும் என்று சொல்லி. और हमने देखा कि किस प्रकार से लोभ लालच नाम की जो मूर्ति पूजा है उससे हमें अपने आप को बचाना है, अपने आप को जो है उसको सुरक्षित रखना है. இரண்டாவது, விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு அதிகமாய் சம்பந்தம் கலந்து உறவாடி தேவனுடைய கிருபையை இழந்து விடாதபடி பிசாசு வைக்கிற இரண்டாவது கண்ணிக்கு நாம் தப்ப வேண்டும். और दूसरा जो है हम किस प्रकार से जो अविश्वासियों के साथ में बहुत अधिक मेल जोल ना बढ़ा के, उनका रिश्ते कायम ना करके जो है परमेश्वर की नजरों से दूर ना होने वाले उस चाल से जो हमें अपने आप को बचाए रखना है. மூன்றாவது கண்ணி ஐஸ்வர்யவான்களும் பணக்காராக வேண்டும் என்று சொல்லி
அருமையான தேவ பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் அவன் என்ன செய்கிறான்? கண்ணி வைக்கிறான். और जो है बहुत अधिक धनवान बनने की जो उसकी जो योजना है, ऐसे कारों से हमें बचने की जरूरत है. இதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தப்ப வேண்டும். और इन कार्यों से हम परमेश्वर के लोगों को प्रतिदिन अपने आप को बचाए रखना है. இந்த 3 அனுபவத்திலிருந்து தப்பினால்தான் और इन 3 कार्यों से जब अपने आप को हम जब बचाए रखते हैं, நம்முடைய ஆவி ஆத்துமாவை காத்துக்கொள்ள और முடியும். हम अपने प्राण और आत्मा को बचा पाएंगे. ஆயினா நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். और इसीलिए हम अपने आप को जो है परमेश्वर के हाथों में समर्पित करें और ये प्रार्थना करें. ஆங்காங்கே இருக்கிற இடத்திலே நீங்கள் தேவனை நோக்கி கேளுங்கள். और जहाँ कहीं भी आप हैं वहीं पे जो है परमेश्वर से आप मांगिए. ஆண்டவரே, இந்த பிசாசின் 3 கன்னிகளுக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் தப்புயும் என்று சொல்லி கேட்போம். और आप प्रार्थना कीजिए कि परमेश्वर जो है आपको शैतान की इन तीनों जो फंदे हैं, तीनों जालों से जो आपके और आपके परिवार को बचाए रखे. ஆகினால் நாம் இந்த காரியத்திலே மிக தெளிந்த ஒரு அறிவோடு நாம் செயல்படுவோம். और इसीलिए जो इन कार्यों के प्रति जो हम बहुत सचेत रहें, बहुत ज्यादा सावधानी से हम चलें. கண்டிப்பாக கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். और निश्चय ही परमेश्वर हमें छुड़ाएगा. கண்டிப்பாய் கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். और निश्चय ही वो अंत तक हमारी सुरक्षा நம்முடைய करेगा. ஆவி ஆத்துமாவை சரீரத்தை அவர் குற்றமற்றதாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். और हमारी जो है प्राण आत्मा शरीर को जो है निर्दोष बनाएगा और उसकी सुरक्षा करेगा. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். और हम परमेश्वर को देख के प्रार्थना करें. எங்கள் மேல் மகா இரக்கமுள்ள ஜீவாதிபதியே, और हमारे पे जो अत्यंत करुणा दिखाने वाले परमेश्वर, எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறவரே, और बहुतायत से हमें स्नेह करने वाले परमेश्वर, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்த உன்னத தேவனே, और हमारे लिए इस संसार में आके प्राण दिया और जीवित होने वाले परमेश्वर, அருமையான வேளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். और इस सुंदर समय के लिए परमेश्वर हम अपने आप को दीन करते இந்த हैं. நாளே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். और आज के दिन में जो आपने वचन दिया है इसके लिए आपका धन्यवाद करते हैं. பிசாசானவன் தேவ பிள்ளைகளுக்கு வைக்கிற 3 விதமான கன்னியை குறித்து நாங்கள் படித்தோம். और शैतान की जो आपके बच्चों के विरोध में जो 3 चालें हैं, 3 योजनाओं के बारे में हमने இதை पढ़ा. நாங்கள் இருதயத்திலே வைத்து அவனுடைய தந்திரங்களை தெளிவாய் அறிந்து நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை செய்யும். और इन सब को जो हम अपने हृदय में जो है इसको बचा के रखे, अपने हृदय में समाये और अपने आप को जो है उसकी चालों से बचाए रखे. ஆண்டவரே, முதலாவது கன்னி பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையிலிருந்து எங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். और पहली जो उसका फंदा है लोभ लालच नाम की जो मूर्ति पूजा है, उसे हम अपने आप को बचाए रखें. இரண்டாவது கன்னி அவிவிசுவாசிகளோடு இணைந்து அவிவிசுவாசமான காரியங்களை நாங்கள் சேர்ந்து செயல்படாதபடி இந்த கன்னிக்கு எங்களை விளையாடி காத்துக்கொள்ளும். और जो दूसरी जो उसकी चाल है, अविश्वासियों के साथ अधिक मेलजोल ना करके उनके साथ अधिक रिश्ता ना बनाने वाले उस चाल को जो हम बचाए रखें. மூன்றாவது நாங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாக பணக்காரராக வேண்டும், பெரிய மனிதராக வேண்டும் என்று சொல்லி இந்த கன்னியிலே விழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். और तीसरा जो है धनवान बन जाने वाली जो सोच है, जो उसकी जो चाल है परमेश्वर, उससे हम अपने आप को बचाए रखें. அன்புள்ள இயேசுப்பா, प्रभु यीशु मसीह, நீங்கள் கொடுத்த இந்த விலையேற பெற்ற ஆத்ம ரட்சிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். परमेश्वर आपने जो हमें बहुमूल्य जो उद्धार दिया है उसको हम अंत तक उसको बचाए रखें. இந்த நாளிலே அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். और आज के दिन में आपने अपने लोगों से अपने बात की है, इसलिए आपको धन्यवाद करते हैं. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். और प्रत्येक जन को आशीष दीजिए. ஆண்டவரே, எங்களுடைய சபையின் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். और हमारी कलीसिया जो लोग हैं उनकी जरूरतों को आप पूरा कीजिए. ஏனென்றால் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் போது நீர் ஒரு குறை இல்லாதபடி எல்லாவற்றையும் நடத்துவீர். और क्योंकि जब वो आपके सम्मुख में आते हैं, प्रार्थना में मांगते हैं, तो आप जो उनको किसी प्रकार की कमी नहीं होने देते. எங்களுடைய சபையின் பிள்ளைகளை நீர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். और हम जानते हैं कि आपने हमारी कलीसिया के लोगों को किस प्रकार से आशीषें दी இந்த है. பூமியிலே வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் தருகிற தேவனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். और इस संसार में जीवित रहने की हर एक जरूरतों को परमेश्वर आपने पूरा किया. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். प्रत्येक जन को आशीष दीजिए. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். पढ़ने वाले बच्चों को परमेश्वर आप आशीष வேலை दीजिए. செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். और काम करने वाले प्रत्येक जन को आप आशीष दीजिए. பிசினஸ் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். और व्यापार करने वाले प्रत्येक जन को आप आशीष दीजिए. ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துமாட்டார். और हर एक की जरूरत की जो अनुग्रह है आप उनको बहुतायत से दें. விசேஷமாக ஒவ்வொருக்கு வேண்டிய சோத்துக்காக ஜெபிக்கிறோம். और परमेश्वर हर एक को जो प्रभु जी चंगाई की जरूरत है, एक अच्छी सेहत की जरूरत है. சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்திலே சுகமாக்குவீராக. और उनके शरीर में हर एक परमेश्वर दुर्बलताओं को, हर एक बीमारियों को आप यीशु मसीह के नाम से चंगा कर दीजिए. மனதில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். परमेश्वर उनके मन में जो बोझ है, जो चिंताएं हैं, जो दुख है, प्रभु जी उन सब से उनको आजाद कर दीजिए. ஒவ்வொருடைய
வாழ்க்கையில இருக்கிற தேவைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். और हर एक जरूरतमंद की प्रभु जी जो प्रत्येक जरूरतें हैं आप उन सब को उनको पूरा कर दीजिए. தொடர்ந்து எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். और हमारे देश के प्रत्येक जन के लिए हम प्रार्थना करते हैं. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, சகலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर हमारे देश के जो अधिकारी हैं प्रभु जी, अफसर हैं और जो अगुवे हैं उनके लिए हम प्रार्थना करते हैं. அவர்களுக்கு நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து அவர்களும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும். और उन लोगों को परमेश्वर आप जो है उद्धार दे, उनको ज्ञान और बुद्धि से भरे. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்வதற்காக நன்றி. और हमारी प्रार्थनाओं को सुन के उसके अनुसार करने के लिए आपका धन्यवाद करते हैं. மாலை ஆண்டவரே பித்தம்பராஜு கீழே நடக்கிற நராபோஜன ஆராதனை ஆசீர்வதியும். परमेश्वर आज शाम को जो है पीतमपुरा में होने वाले उस प्रभु बोझ की सभा को प्रभु जी आप आशीष दीजिए. शकूरपुर அந்த பகுதியில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை கொண்டு வா. और शकूरपुर और उस एरिया में रहने वाले हर एक जन को आप वहां पे लेकर आइए. தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். और लगातार प्रत्येक जन को आप आशीष दीजिए. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். परमेश्वर इस पूरे हफ्ते भर परमेश्वर आपकी सुरक्षा का घेरा प्रभु जी, आपका अनुग्रह और आपका अभिषेक हमारे ऊपर बने रहा. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்வதற்காக நன்றி. और हमारी प्रार्थनाओं को सुन के उसके अनुसार करने के लिए आपका धन्यवाद करते हैं. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. और सारा आदर सम्मान महिमा आपको देते हुए प्रभु यीशु मसीह के बहुमूल्य नाम से मांगते हैं. सुन और ग्रहण कर मेरे प्यारे पिता. ஆமென். आमीन. நாம் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே என்று சொல்வோமா? और आइए हम अपने दोनों हाथों को ऊंचा उठाएं और परमेश्वर का धन्यवाद करें. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्यवाद कर. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे मन उसके पवित्र नाम को धन्यवाद என் कर. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्यवाद कर. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. और उसके किए हुए किसी भी उपकार को ना भूलना. ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் और हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பும் और पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் और पवित्र आत्मा की वो मधुर सहभागिता, शांति और समाधान இப்போதும் எப்போதும் और आज और हमेशा ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் நம் அனைவரோடு இருப்பதா. राजा प्रभु यीशु मसीह के दूसरे आगमन तक हम सब के ऊपर बनी रहे. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर आपको आशीष दे. நாம் எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். और हम सब जो है प्रभु यीशु मसीह को महिमा देने के लिए जोर से एक हालेलुया कहेंगे. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். और परमेश्वर को महिमा मिले और आपको आशीष दे. ஆமென். आमीन.